ஆமே ஸ்தோத்திரம். இந்த ஆமே செயல்கள் எல்லாம் பயங்கரம், சிந்த செயல்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே கண்ணு, அதே வாய், அதே சிந்த, அதே செயல்பாடுகள் உன் சரீரத்தை குறித்து சொல்லும். நீ என்னத்தை இது உடம்பா அப்படின்னு நினைக்கிறியா? ஆமே, நீ எல்லாம் எந்த உடம்புல இப்போ நீ நினைக்கிற, சே இந்த உடம்பு என்னத்துக்கு இருக்குது, உனக்கு உடம்பையே நீ காயப்படுத்துவியா? சே இதெல்லாம் என்னத்தை உடம்பா காயப்படுத்துவியா? பகைப்பியா? உன் சரீரத்தை நீ பகைப்பியா? நல்லா புரியணும். அப்போ உன் சரீரத்தை எவ்வளவோ பேணி காக்கிற. அடுத்த வசனத்தையும் கூட வாசிச்சு பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும். யாரு இந்த சரீரம்? யாருடைய சரீரத்தின் அவயவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். நான் அடிக்கடி நம்ம திருவிழா நேரத்தில் சொல்லுவேன், இந்த கை நமக்கு சொந்தம் இல்லை, இந்த வாய் நமக்கு சொந்தம், இந்த நாவு நமக்கு சொந்தம் இல்லை, இந்த கண்ணு நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அவருடைய அவயவங்கள். அப்போ இந்த அவயவங்கள் எப்படி நம்முடைய சரீரத்தை பகைக்காமல் நேசிக்கிறதோ அதே போல நாம் மற்றவர்களையும் பகைக்காமல் நேசிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.